வரக்கூடாது. அதுக்கப்புறம் பெண்கள் நீதிமன்றத்தில் சாட்சி சொல்லக்கூடாது. அவங்க சாட்சி என்ன செய்யாது, எடுபடாது. அவங்க சாட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இன்னும் ஒரு கருத்து இருந்தது. என்ன இருந்தது அப்படின்னு சொன்னா, ஆண்கள் அறிவினால் நடத்தப்படுகிறார்கள், பெண்கள் உணர்ச்சியினால் நடத்தப்படுகிறார்கள். அப்ப என்ன அர்த்தம் சொன்னா, ஆண்களுக்கு என்ன இருக்கிறது, அவங்க உணர்ச்சிகளினால் உணர்வுகளினால் நடத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. இந்த பின்னணியத்தில் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் உயிர்த்தெழுதலை குறித்து பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? எதை குறித்து பார்க்க போகிறோம்? உயிர்த்தெழுதலை குறித்து பார்க்க போகிறோம். அந்த உயிர்த்தெழுதலை குறித்து பார்க்கிற போது லூக்கா எழுதின நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிங்க. கவனிங்க. இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அதிகாலையில் இருட்டோடே மகதலேனா மரியாளும் சில பெண்களும். இது 4 நற்செய்தியிலுமே இருக்கும். யோவான் 20ஆம் அதிகாரம், மார்க்கு 16ஆம் அதிகாரம், மத்தேயு 27ஆம் அதிகாரம். இந்த 4 நற்செய்தியிலுமே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். மகதலேனா மரியாளும் வேறு சில பெண்களும், யோவன்னாள், சலோமி போன்றதான பெண்களும். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில பெண்களுக்கென்று ஒரு தனி இடம் இருந்துச்சு. யாருக்குன்னு ஒரு இடம் இருந்துச்சு? பெண்களுக்கென்று ஒரு தனி சிறப்பான ஒரு இடம் இருந்துச்சு. இன்னமும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த பெண்கள் எங்கிருந்து வந்தவர்னா கலிலியாவில் இருந்து வந்தவர்கள். கலிலியாவுக்கும் எருசலேமுக்கும் கிட்டத்தட்ட 250 மைல், மைலுக்கும் கிலோமீட்டருக்கும் வித்தியாசங்கள் இருக்கும். அப்ப இவங்க எப்ப கிளம்பி வந்தாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து கலிலியாவில் ஊழியத்தை முடித்து விட்டு கடந்து வருகிற போது வந்தவர்கள். அப்பனா இந்த பெண்கள் தன்னுடைய வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசமா போகவே இல்லை. இந்த பெண்கள் என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்து கலிலியாவில் ஊழியத்தை முடித்து விட்டு பெரேயா வழியாக, அதுக்கப்புறம் தெக்கப்போலி வழியாக யோர்தானை கடந்து எரிகோவுக்கு எங்க வராரு? குருத்தோலை ஞாயிறை கொண்டாடிட்டு கடைசியா போய் மேல் வீட்டு அறையில ராவுணவை சாப்பிட்டு விட்டு கடைசியாக கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணி மரித்து போயிருந்தாரு. அப்ப இவங்க கிட்டத்தட்ட 1 மாசத்திற்கு முன்பு எங்கிருந்து கிளம்பினவங்க? வீட்டில இருந்து கிளம்பினவங்க. எதற்கு? இயேசு கிறிஸ்துவோடு கூட பஸ்கா பண்டிகையை அனுசரிப்பதற்கு. அதே போலதான் பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்காக ஒருவருடைய தலைமையில அநேகர் கடந்து வருவாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய தலைமையில பஸ்கா பண்டிகை எருசலேமுக்கு கொண்டாடுவதற்காக இந்த பெண்கள் வந்தவர்கள். இந்த பெண்கள் எவ்வளவு மேன்மை நினைச்சு பாருங்க. எல்லாருமே சிலுவையில இயேசுவை அறைந்தவுடன் அரிமத்தியா ஊரனாகிய யோசேப்பு, நிக்கோதேமு இவர்கள் போய் இயேசுவை கல்லறையில் அடக்கம் பண்ணுகிற போது இவங்க தூரத்துல இருந்து எட்டி பார்க்கறாங்க. இந்த பெண்கள் எப்படி அடக்கம் பண்றாங்க, என்ன பண்றாங்கன்ட்டு. இந்த ஆண்கள் செஞ்ச காரியத்தில் பெண்களுக்கு திருப்தி கிடையாது. என்ன கிடையாது? திருப்தி கிடையாது. அன்னைக்கு மட்டும் கிடையாது, இன்னைக்குமே அப்படித்தான். புரியுதுங்களா? சில நேரங்களில் கணவர்கள் மனைவிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சேலை எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தாலும் தேங்க்ஸ், ஆனாலும் பரவாயில்ல, ஓகே, அவ்வளவுதான். அப்ப இந்த நிக்கோதேமும் அரிமத்தியா ஊரனாகிய யோசேப்பும் இயேசுவினுடைய சரீரத்துக்கு செய்ததான அந்த காரியங்கள்ல திருப்தி இல்லாதவர்களாக இந்த கவனிங்க, இவங்க கலிலேயாவில இருந்து தானே வந்தாங்க. அப்ப காசு கொண்டு வந்திருக்காங்க. அதனாலதான் என்ன பண்றாங்க? கந்தவர்க்கம், வெள்ளை போளத்தை வைத்து இயேசுனுடைய சரீரத்தை என்ன செய்யறாங்க? பதப்படுத்தி பாதுகாக்கிறாங்க. அதே போலதான் இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை என்ன பண்ணியிருந்தாங்க? வெள்ளை போளத்தை வைத்து அடக்கம் பண்ணுவதற்காக அவங்க வர்றாங்க. தங்கள் ஊர்ல இருந்து 1 மாசம் ஆயிடுச்சு. வந்ததுக்கு அப்புறம் இவங்க இருட்டோட எழுந்து தைரியத்தோடு கூட அந்த இடத்துக்கு கடந்து போறாங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப கடந்து போய் இயேசுனுடைய சரீரத்துக்கு என்ன செய்யறாங்க? எல்லா வகையான காரியங்களை செய்து அவரை பார்க்க போறாங்க. அங்க பார்த்தா கல் என்ன செய்திருக்கிறது? புரட்டப்பட்டிருக்கிறது. சில இடங்கள்ல கல், பெரிய கல், எங்களுக்காக யார் புரட்டுவார்கள்? சில இடங்கள்ல கல் புரட்டப்பட்டிருந்தது. அதுல ஒருத்தன் ஏறி உட்கார்ந்து இருந்தான்னு இருக்கும். ஸோ ஒவ்வொரு நற்செய்தியும் ஒவ்வொரு மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ என்னுடைய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது நான் அன்னைக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, பெண்கள் பொதுவெளிக்கு வரக்கூடாது. கரெக்டுங்களா? அடுத்து பெண்களுடைய வார்த்தையை
சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா இந்த பெண்கள் அங்கிருந்து கடந்து வந்தாங்க. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கு காரணமே ஆண்கள் தான், பெண்கள் கிடையாது. உண்மைதானே? இயேசு கிறிஸ்து மீது குற்றச்சாட்டு வச்சவங்கெல்லாம் யாரு? வேதபாரகன், பரிசேயன், சதுசேயர்கள், ரோம வீரர்கள், அதுக்கப்புறம் போர் வீரர்கள் எல்லாருமே. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கு பெண்கள் காரணம் கிடையாது, ஆண்கள் தான். அது மட்டும் கிடையாது, அவரை அடக்கம் பண்ணி உயிர்த்தெழுந்த இயேசுவை முதலாவது பார்த்ததும் பெண்கள் தான். அப்ப இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம் பார்த்தீங்களா? இந்த கொண்டாடுதலுடைய மேன்மை என்ன அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் உங்களுக்கும் எனக்கும் எப்பொழுது அர்த்தம் உள்ளதாக மாறுகிறது, கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் எப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் உண்மையாக மாறுகிறது என்று சொன்னால், பெண்மையை பாதுகாத்து பெற்றெடுத்த தாயை போற்றுகிற போதுதான் நீங்களும் நானும் உண்மையான இயேசுவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உயிர்த்தெழுதலினுடைய அர்த்தம் பெண்களை பாதுகாத்து பெற்றெடுத்த தாயை போற்றி பெண்களை பாதுகாப்பதில் தான் உண்மையான உயிர்த்தெழுதல் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பெண்மையை போற்றினார். இயேசு கிறிஸ்து பெண்களுடைய சமூக அந்தஸ்தை மாற்றி எழுதினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப உண்மையான உயிர்த்தெழுதல் எங்கு வருகிறது என்று சொன்னால், பெண்களை போற்றுகிற போது, பெண்களுக்கு ஆண்கள் சரியான பாதுகாப்பு கொடுக்கிற போது, பெண்களை குறித்த சரியான மனநிலைமை வருகிற போது மட்டும்தான் நீங்களும் நானும் கொண்டாடுகிறதான இந்த உயிர்ப்பின் பண்டிகை. பெண்களுடைய நிலைமை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது, பெண்களை குறித்ததான நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? ஆண்கள் பார்க்கிற பார்வை இருக்கட்டும், பெண்களை குறித்த இன்னும் ஒரு பெண் எப்படிப்பட்ட பார்வை பார்க்கிறாள்? இன்றைக்கு நாம் வாழக்கூடியதான இந்த சமுதாயத்தில் பெண்களுடைய கற்புக்கு உத்தரவாதம் கிடையாது. பெண்களுக்கு பாலியல் தொல்லைகள் நடைபெறுகிறது. வேலை செய்கிற இடங்கள், ரோட்ல போகிற போது, வருகிற போது, எல்லா இடங்களிலேயும். ஆனால் இந்த சூழ்நிலையில் நீங்களும் நானும் இந்த கிறிஸ்து உயிர்ப்பின் விழாவை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், முதலாவது நீங்களும் நானும் பெண்மையை போற்ற வேண்டும், பெண்களை பாதுகாக்க வேண்டும். முதல் பாயிண்ட் என்ன தெரியுங்களா? என்னுடைய முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு பெண்களுடைய சமூக அந்தஸ்தை மாற்றி எழுதினார். பெண்களுடைய இழிவான நிலையை மாற்றி எழுதினார். பெண்களை குறித்ததான தவறான சிந்தனையை மாற்றி எழுதினார். ஒன்னு புரிந்துக்கோங்க, இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பை கொண்டாடுவதற்கு இங்கு வந்திருக்கிறோம். பெண்களாகிய நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு இது இருக்கணும், நான் எந்த விதத்திலும் குறைந்தவள் கிடையாது, நான் எந்த இடத்திலும் கீழானவள் கிடையாது. காரணம், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை பாராட்டி இருக்கிறார், என்னை உயர்த்தி இருக்கிறார், என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். எனவே பெண்கள் எந்த இடத்திலேயும் கீழானவர்கள் கிடையாது. பெண்மையை போற்றுகிறார் ஆண்டவர். பெண்களுடைய சமூக இழிவான நிலையை மாற்றி எழுதி இருக்கிறார். எனவே உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். மேபி நம்ம விரும்பியதை போல நம்முடைய வாழ்க்கை அமையாமல் இருக்கலாம். மேபி நம்ம விரும்பியதை போல நமக்கு கணவர் அமையாமல் இருக்கலாம். அல்லது நாம் விரும்பியதை போல நமக்கு பொருளாதார வாழ்வு இல்லாமல் இருக்கலாம். நாம் நினைத்ததை போல நம்மளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று மனசில் வச்சுக்கோங்க, ஆண்டவர் பெண்மையை போற்றுகிறார். ஆண்டவர் பெண்களை என்ன செய்கிறார்? அவருடைய தலையெழுத்தை மாற்றி எழுதியிருக்கிறார். இந்த உயிர்ப்பின் பண்டிகையில இங்க இருக்கக்கூடியதான பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எல்லாருக்கும் சேர்ந்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு நற்செய்தி என்னவென்று சொன்னால், ஆண்டவர் பெண்களுடைய இழிவான சமூக நிலையை மாற்றி எழுதியிருக்கிறார். ஆண்டவர் பெண்களுடைய மேன்மை என்ன செய்கிறார்? போற்றுகிறார். இதை நீங்க மனசுல வைத்துக் கொள்ளணும். கரெக்டுங்களா? ஏன் என்று சொன்னால், ஆண்டவர் பெண்களை நேசிக்கிறார். ஒருத்தன் கூட விழாவில் எடுத்து குத்துனா, ஒருத்தன் என்ன பண்ணா, இவரை சிலுவையில் அறையுங்க அப்படின்னா. ஆனால் பெண்கள் மட்டும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒரு பெண் விலையேற பெற்ற பரிமள தைலத்தை கொண்டு வந்து இயேசுனுடைய பாதத்தில் என்ன பண்றாங்க? உடைச்சி ஊத்தி தன்னுடைய தலைமுடியினால என்ன செய்யறாங்க? இது பண்றாங்க. ஒரு காலத்துல தலைமுடியை நீளமாக வளர்ப்பது பழக்கமாக இருந்துச்சு. இன்னைக்கு குட்டையா வெட்டுவதை இன்னைக்கு பேஷனே.
கரெக்டு தானே? ஒரு காலத்தில் பார்த்துருக்கோம், முடி அவ்வளோ முடி இருக்கும், பொம்பளை பிள்ளைகளை பார்த்து அழகு பார்த்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லர் போயிட்டு பாதியை கட் பண்ணி பாதி என்ன பண்ணிட்டு வந்துருந்தாங்க. அன்றைக்கு அந்த அளவுக்கு தலைமுடிக்கு மதிப்பு இருந்துச்சு. இந்த பெண் செஞ்ச காரியம் என்ன தெரியுங்களா? இந்த பெண் செஞ்ச காரியம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய திருமணத்திற்கு தேவையான பணத்தை சேர்த்து வச்சிருந்தாங்க அந்த பரிமள தைலத்தில். அந்த பரிமள தைலம் என்பது ஒரு ஆண்டுக்கான சம்பளம். நமக்கு ஒரு மாச சம்பளம் எவ்வளவு வரும்? ஒரு ஆண்டு சம்பளம் வரும் எவ்வளவு வரும்? யோசிங்க பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு எனக்கு ஒரு ஆண்டு வரைக்கும் சம்பளம் வந்துச்சுன்னு சொன்னா 2,24,000 ரூபாய் வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த 2,24,000 ஒரே நேரத்தில் என் அக்கவுண்ட்ல இருந்து எவனா ஒருத்தன் எடுத்துட்டான்னு சொன்னா என் மனசு எப்படி இருக்கும்? உங்க மனசு எப்படி இருக்கும்? அதே போலதான் இந்த பெண்ணும் ஒரு ஆண்டுகளாக சேகரித்து வைத்திருந்த பரிமள தைலத்தை இயேசுவினுடைய பாதத்தில் வந்து ஊத்துறாங்க. அதனாலதான் யூதா சொல்றான், ஏமா இந்த பணத்தை சேர்த்து வைப்பதற்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. ஒரு நிமிஷத்துல வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய பாதத்தில் கொண்டு வந்து ஊத்தி நீ அதை என்ன செஞ்சிட்ட? வீணடிச்சிட்ட. அவன் சொல்றான், இதை ஏழைகளுக்கு கொடுத்திருந்தா கூட என்னது? ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அப்படி நீ ஏழைக்கு கொடுத்திருந்தா கூட உனக்கு ஏதாவது பிரதிபலன் கிடைச்சிருக்கும். ஆனா இதை வந்து நீ என்ன பண்ற? இயேசுவினுடைய பாதத்தில் போய் ஊத்தி அதை நீ வீணடிச்சிட்டே அப்படி என்று சொல்லி அந்த பெண்ணை குறித்து இழிவாக பேசுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த பெண்ணுக்காக பரிந்து பேசுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பெண்ணுக்காக சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுங்களா? என்னுடைய மரணத்தை என்றைக்கெல்லாம் நினைவு கூறுகிறார்களோ அன்றைக்கெல்லாம் இந்த பெண்ணை குறித்தும் பேசுவார்கள். இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறோம், நாளைக்கும் பேசுவோம். தலைமுறை தலைமுறையாக பெண்களுடைய புகழ் என்ன செய்யப்படும்? பரப்பப்படும். ஒரு பக்கம் ஆண்கள் இயேசுவை சிலுவையிலே அறைவதற்கு எத்தனை பண்ணுகிற போது, ஒரு பெண் தன்னுடைய வருமானத்தை எல்லாம் இயேசுவுக்கு என்ன செய்கிறார்கள்? செலவிடுகிறார்கள். கரெக்ட் தானே? ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைவதற்கு சாட்டையினால் வாரினால் அடித்து வீதிகளில் இழுத்து கொண்டு போகிற போது பெண்கள் மட்டும்தான் அழுது புலம்புகிறார்கள். கரெக்ட் தானே? இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்தவுடன் சீடர்கள் எல்லாம் பின்னங்கால் பெடதியில் அடிக்க ஓடி போன போது பெண்கள் மட்டும் அதிகாலையிலே எழுந்து தைரியத்தோடு கூட எங்கு வருகிறார்கள்? கல்லறைக்கு வருகிறார்கள். தைரியமானவர்கள் பெண்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? உலக சுகாதார நிறுவனம்ட்டு. அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, உலகத்திலேயே மன தைரியம் உள்ளவர்கள் பெண்கள் தான். ஏன் சொல்றேன் கவனிங்களா? தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்கிடாதீங்க, கரெக்டுங்களா? ஆண்கள் ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு மனைவி இறந்தவுடன் ஒரு ஆண் இன்னும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள். ஆனால் ஒரு பெண் தன் பிள்ளைகளுக்காக தன்னுடைய உணர்வுகள், உணர்ச்சிகள், பாலியல் உணர்வுகளை இழந்துவிட்டு அந்த பெண்ணுக்காகவே பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்து தியாகம் செய்யக்கூடியவர்கள் பெண்கள். கரெக்ட்டுங்களா உங்களுக்கு? ஓகே. அப்ப முதலாவது என்னுடைய பாயிண்ட் என்ன சொன்னேன்? ஆண்டவர் பெண்களுடைய இழிவை மாற்றினார். உங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம், சாபங்கள் இருக்கலாம், மற்றவர் நம்மளை தூசிக்கலாம், ஊர் எப்படி பேசினாலும் சரி, பெண்களாகிய உங்களுக்குள்ளும் ஆண்களாகிய நமக்குள்ளும் ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். ஆண்டவர் ஆண் பெண் இரண்டு பேருடைய இழிவான நிலையை மாற்றி எழுதினார். சமூக அந்தஸ்தை மாற்றி எழுதினார். இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். முதல் பாயிண்ட முடிக்கிறேன். கரெக்டுங்களா? உங்களுக்கு மெசேஜே முடிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லாதீங்க. அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு தரிசனமாகி
மகதலேனா மரியாள்கிட்ட போய் தான் சொல்றாரு, நான் மரித்து உயிர் தெழுந்து விட்டேன் என்று சொல்லி என் சகோதரர் இடத்திற்கு போய் என்ன செய்யுங்கள், சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய பாரம்பரியம் என்ன சொல்லுகிறது தெரியுங்களா? மகதலேனா மரியாள் தான் அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் அப்போஸ்தலர். அதன் அர்த்தம் என்ன தெரியுங்களா? அப்போஸ்தலர்களுக்கே கிறிஸ்துவின் நற்செய்தியை சொல்லி அவர்களுடைய பயத்தை நீக்கியது மகதலேனா மரியாள் என்ற பெண். ரோம போர்ச்சேவர்களுக்கு பயந்து கொண்டு வீட்டுக்குள்ள போய் கதவை மூடிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு நற்செய்தியை சொல்லி தைரியத்தை ஊட்டியது மகதலேனா மரியாள் என்ற ஒரு பெண். அப்ப பெண்கள் தான் யாரு? முழு உலகத்திற்கும் நற்செய்தியை சொன்னவர்கள். சில பேர் நான் வியாக்கியானம் பண்றதை கேட்டிருக்கிறேன். ஏன் ஆண்டவர் முத பெண்கள்கிட்ட போய் சொன்னாங்க தெரியுமா? காரணம், பெண்கள் தான் ஊரெல்லாம் போய் என்ன பண்ணிடுவாங்க, சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு. அது ஒரு பிற்போக்குத்தனமான எண்ணம். நான் அப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்? ஆண்களும் புரணி பேச மாட்டாங்களா? கரெக்ட் தானே? அப்புறம் ஏன் அந்த மாதிரி? அதான் சொல்ல வரேன். ஆண்டவர் இந்த மாதிரி பெண்களை குறித்ததான இழிவான சொற்களை மாற்றி பெண்களுடைய தன்மையை உயர்த்தினவர் ஆண்டவர். இந்த உயிர்த்தெழுதல் நாளில் ஒரு காரியத்தை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். பெண்களாகிய நீங்கள் உங்க குடும்ப சூழ்நிலைகள், உங்களுடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள், கணவனுடைய சூழ்நிலைகள், வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, கணவனால் கைவிடப்பட்டிருக்கலாம், பெற்றோர்களால் கைவிடப்பட்டிருக்கலாம், ஆதரவற்ற நிலையில் இருக்கலாம், எது இருந்தாலும் சரி, ஒன்றை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். என் உயிர்த்த ஆண்டவர் எனக்கு ஆதரவாக இருக்கிறார். என் ஆண்டவர் எனக்கு என்ன செய்கிறார்? பக்கபலமாக இருக்கிறார். ஆண்டவர் என் இழிநிலையை மாற்றி இருக்கிறார். இதை மனதிலே வைத்துக் கொண்டு நீங்களும் நானும் மீதமுள்ள ஒவ்வொரு நாளையும் என்ன செய்ய வேண்டும்? நாம் நடத்த வேண்டும். முதல் காரியம் பாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாருமா சேர்ந்து. எத்தனை பேருக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சது? ஆண்டவர் பெண்களுடைய இழிநிலை மட்டும் கிடையாது, ஆண்களுடைய சமூக இழிநிலையும் என்ன செய்திருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். முதல் பாயிண்ட் என்ன செஞ்சது? புரிஞ்சது. ஓகே, இப்ப ரெண்டாவதுக்குள்ள வாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, யோவான் எழுதின நற்செய்தி 21ஆம் அதிகாரம். யோவான் எழுதின நற்செய்தி 21ஆம் அதிகாரம். முதல் 4 வசனத்தை வாசிங்க யாராவது. இங்கு என்ன அப்படின்னு சொன்னா, நான் முதல் பாயிண்ட்ல சொன்னேன், ஆண்டவர் ஆண்கள் பெண்களுடைய சமூக இழிநிலையை என்ன செய்கிறார்? மாற்றி எழுதுகிறார். அதுக்கு பேர் தான் உண்மையான உயிர்ப்பின் பண்டிகையை கொண்டாடுதல். பெண்மையை போற்றுவோம், தாய்மையை என்ன செய்வோம்? போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது இங்க என்ன அப்படின்னு சொன்னா, 7 பேர் சீடர்கள்ல மொத்தம் இயேசுவுக்கு 12 சீடர்கள். யூதாஸ் காரியோத்து என்ன செஞ்சிட்டாரு? இறந்துட்டாரு. இருக்கிறதுல மீதி இருக்காங்க. அப்ப மீதி 4 பேர் எங்க போனாங்க? யாருக்குமே தெரியாது. அவங்கள குறித்து சொல்லப்படலை. ஆனா இங்க 7 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, பேதுருவுடைய தலைமையில வாங்க நம்ம எங்க போகலாம்? மீன் பிடிக்க போகலாம். ஏங்க இவங்க மீன் பிடிக்க போகணும்? ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொன்னா, நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா ஏன் இவங்க மீன் பிடிக்க போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, லூக்கா எழுதின நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 13ல இருந்து 27 வரைக்கும் வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து எம்மாவூர் சீடர்களோடு கூட நடந்து போவார். அப்ப போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு வருவாங்க. என்ன பேசுவாங்கன்னு சொன்னா, ஐயா இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வந்தாரு, அவர் என்ன செய்வாரு? எங்களுக்காக ரோம பேரரசோடு கூட யுத்தம் செய்து ரோம பேரரசை அழித்து எங்களுக்கென்று ஒரு தனி ராஜ்யத்தை கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தோம். அப்படி எதிர்பார்த்து தான் அவரோடு கூட நாங்கள் எருசலேமுக்கு வந்தோம். ஆனா இந்த இயேசு என்ன செஞ்சார் தெரியுமா? இந்த இயேசு ரோம ராணுவ வீரர்களுடைய கைகளிலே விழுந்து அவரை சிலுவையில் அறைந்து என்ன செய்தார்கள்? கொலை செய்தார்கள். அவரை மரித்து அடக்கம் பண்ணி அவருக்கு பால் ஊத்தி இன்னைக்கு கூட எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ஆச்சு. அப்படின்னு சொல்லிட்டு எருசலேமில் இருந்து தங்கள் சொந்த ஊருக்கு விரக்தி அடைந்தவர்களாக, ஏமாற்றப்பட்டவர்களாக, ஏதோ ஒரு விதத்தில் சோர்ந்து போய் அவங்க ஊருக்கு என்ன செய்யறாங்க? நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? என்ன செய்யறாங்க? நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க.
அந்த நேரத்தில் யார் வந்து ஜாயின் பண்றான்னு சொன்னா இயேசு கிறிஸ்து அவங்களோட கூட வந்து சேர்ந்துக்கிறாரு. அப்ப சேர்ந்து கொண்ட உடனே இயேசு சொல்றாரு, நீங்க யாரை குறித்து வழியில பேசிக்கிட்டு வர்றீங்க அப்படின்ட்டு. அப்ப இந்த சீடர்கள் 2 பேர் சொல்லுவாங்க, கிளையோப்பாவும் அவருடைய மனைவியும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, யோ என்னையா ஒருத்தர் கொலை செய்யப்பட்டார் என்பது உலகத்துக்கே தெரியும், இந்த விஷயத்தை குறித்து உமக்கு தெரியாதா அப்படின்னு இவங்களுக்குள்ள என்ன செய்யறாங்க, பேசிக்கிட்டு வர்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார் அப்படி என்று சொன்னால், நீங்கள் மோசேயினாலும் தீர்க்கதரிசிகளினாலும் சொல்லப்பட்ட வார்த்தைகளை வாசிக்கவில்லையா? அப்ப இயேசு என்ன சொல்வார் தெரியுங்களா உங்களுக்கு? மோசேயினாலும் தீர்க்கதரிசிகளினாலும் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறத்தக்கதாக கிறிஸ்து மரித்தார். 2 பேருமே வேதாகமத்தை படிக்கிறாங்க. யாரு படிக்கிறா? சீடர்களும் அதே வார்த்தையை தான் சொல்றாங்க, இயேசுவும் அதே வார்த்தையை தான் சொல்றாரு. ஆனா 2 பேரும் வேதாகமத்தை படிப்பதில் வித்தியாசம் இருக்கிறது. கரெக்டுங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து வேதாகமத்தை வாசித்தவுடன் எம்மாவூருக்கு போன உடனே பொழுதாகிரும். இயேசு கிறிஸ்து அப்புறம் போகிறவர் போல காணப்படுகிற போது அந்த 2 பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, நைட்டு எங்க கூட வந்து என்ன செய்யுங்க, தங்கி இருமா அப்படிம்பாங்க. அப்ப உடனே இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட தங்கி இருந்து சாப்பிட்டு அப்பத்தை பிக்கிற போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுது அவர்கள் யோசிப்பாங்க, அவர் நமக்கு வேத வாக்கியங்களை விளக்கி சொன்ன போது நம்முடைய இருதயம் என்ன செய்தது, கொழுந்து விட்டு எரிந்தது. ஆரம்பத்தில் சொன்ன ஆண்டவர் பெண்கள் ஆண்களுடைய இழிவான நிலையை மாற்றி எழுதினார். 2வது இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று சொன்னால், விசுவாசிகளுடைய கிறிஸ்தவர்களுடைய வேதாகம அறிவை மாற்றி எழுதினார். அவங்க வேதாகமத்தை தவறாக புரிந்து கொண்டார்கள். எப்படி புரிந்து கொண்டார்கள்? இயேசு கிறிஸ்து வருவார், அடுத்தவனை அழித்து என்னை வாழ வைப்பார். இன்னைக்கு நம்மள அப்படித்தான் நினைக்கிறோம். ரொம்ப நாள் என்ன நினைக்கிறோம்? நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் அடுத்தவர்களை அழித்து நம்மளை வாழ வைக்கிறவர் கிடையாது. ஆண்டவர் 2 பேரையுமே வாழ வைக்கிறவர். நாமும் வாழணும், நம் எதிரியும் ரட்சிக்கப்படணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்லக்கூடாது? ஆண்டவரே நான் மட்டும் வாழணும், என் எதிரியை என்ன பண்ணுங்க, வடை நசுக்கிற மாதிரி நசுக்கி தூக்கி போட்டுருங்க, அப்படி கிடையாது. அதுக்கு பேர் வாழ்க்கை கிடையாது, அதற்கு பேர் கிறிஸ்தவம் கிடையாது. உண்மையான கிறிஸ்தவம் என்னவென்று சொன்னால், நானும் வாழணும் நாடும் வாழணும். இதுக்கு பேர் கிறிஸ்தவம் கிடையாது. எதுக்கு பேரு? இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும், இதுக்கு பேர் என்ன கிடையாது, கிறிஸ்தவம் கிடையாது. இந்த யூதர்கள் என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா, ஆண்டவர் யார, ரோமர்களை அழித்து எங்களை வாழ வைப்பார்னு சொன்னாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அடுத்தவனை அழித்து வாழ வைப்பதற்கு பேரு கிறிஸ்தவம் கிடையாது. இந்த சமுதாயத்தில் மற்றவர்களால் ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு புறந்தள்ளப்பட்டு இருக்கிறதான மக்களுக்கு மேன்மை கொடுப்பதற்கு பேர் தான் வந்து என்னது, உண்மையான கிறிஸ்தவம். அதை இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இப்படி நீ வேதாகமத்தை படிச்சு பாரு, இப்படி நீ மாத்தி திங்க் பண்ணி பாரு, சிந்திச்சு பாரு. யாரையும் அழிக்க வேண்டும் என்பது கிறிஸ்தவத்தினுடைய நோக்கம் கிடையாது. கிறிஸ்தவத்தினுடைய உண்மையான நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே மனம் திரும்பி நல்லவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் உண்மையான உயிர்ப்பின் பண்டிகை. கரெக்டுங்களா? ஆனா அவங்க என்ன நினைச்சாங்க, ரோமர்களை ஆண்டவர் அழிப்பார். ஆனா இயேசு சொல்லுகிறார், நான் யாரையும் அழிக்க மாட்டேன், உன்னையும் வாழ வைப்பேன், அவங்களையும் வாழ வைப்பேன். ஆனா வேதம் என்ன சொல்லி கொடுக்குதுன்னு சொன்னா, அடுத்தவனை அழித்து அடுத்தவனை தனக்கு கீழ்ப்படுத்தி அடிமையாக்கி இருப்பதற்கு பேர் வீரம் கிடையாது. உண்மையான வீரம் என்னவென்று சொன்னால், கீழே இருக்கிறவனை மேல தூக்கி உட்கார வைக்கிறான் பார்த்தீங்களா, அதுதாங்க உண்மையான வீரம். அவன் தான் உண்மையான ஆண்ட பரம்பரை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய பார்வையில எல்லாருமே வாழ வேண்டும், அதாங்க கிறிஸ்தவம். அதைத்தான் நான் சொல்ல வரேன். கிறிஸ்தவம் யாரையும் அடிமைப்படுத்தாது. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பை நினைவு கூறுகிற நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்திலேயும் நம்முடைய சபைகளிலேயும் யாரையும் யாரும் கீழ்ப்படுத்தி வாழக்கூடாது.
உலகத்தில் அனைவருக்கும் சம உரிமைகள் கிடைக்கப்பட வேண்டும். அனைவரையும் ஆண்டவர் சமமாக வைத்து பார்க்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதும்போது எழுதுவார், பிரிவினையாய் இருந்ததான தடுப்பு சுவரை உடைத்து இரு திறத்தாரையும் ஒன்றாக்கினார். இரு திறத்தாரை என்ன செய்தார்? ஒன்றாக்கினார். 9 to 14 வரைக்குள்ள வசனம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும். அப்ப உண்மையான உயிர்ப்பின் பண்டிகை என்பது என்னவென்று சொன்னால், வேதாகம அறிவை, கிறிஸ்தவத்தை குறித்த மறு சிந்தனை வேண்டும். இதான் என்னுடைய 2வது பாயிண்ட். கிறிஸ்தவத்தை குறித்த மறு சிந்தனை வேண்டும். வேதாகமத்தை குறித்த ஒரு புதிய அறிவு வேண்டும். என்ன அறிவு? கிறிஸ்தவம் என்பது யாரையும் அடக்குவதோ ஒடுக்குவதோ அடுத்தவர்களை அழிப்பதோ வேதாகமத்துடைய நோக்கம் கிடையாது. வேதாகமத்துடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், சத்துருக்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள், உங்களை பகைக்கிறவர்களை என்ன செய்யுங்கள்? ஆசீர்வதியுங்கள். துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே என்று சபியாதிருங்கள். இந்த அறிவை ஆண்டவர் இந்த உயிர்ப்பின் பண்டிகையில தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இன்னும் இந்த பாயிண்ட் முடியல. இப்போ இவங்க எங்க இருந்து எங்க வந்தாங்க? எருசலேம்ல இருந்து எம்மாவூருக்கு வராங்க. எருசலேம்ல இருந்து எம்மாவூர் வந்து 8 மைல். எத்தனை மைல்? 8 மைல். அங்க இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நடந்து வந்திருப்பாங்க தெரியுங்களா? ஏன்னா எருசலேம்ல இருந்து எம்மாவூருக்கு வரக்கூடிய பாதை வந்து நல்ல பாதை கிடையாது. அது வந்து திருடர்கள், கொள்ளைக்காரர்கள் இருக்கக்கூடியதான ஒரு ஆபத்து நிறைந்ததான பாதை. அங்க இருந்து 2 பேர் என்ன பண்றாங்க? 8 மைல் நடந்து வர்றாங்க. எவ்வளவு சோர்வு இருக்கும், எவ்வளவு அயற்சிகள் இருக்கும், எவ்வளவு வேதனைகள் இருக்கும். அதுக்கு மத்தியிலேயும் ஆண்டவர் வேத வசனங்களை விலைக்கு சொன்னவுடன் மறுபடியும் அவங்க எங்க போவாங்க? எருசலேமுக்கு போவாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க போனாங்க? இதுதான் வந்து வார்த்தையினுடைய வல்லமை, வேதாகம அறிவினுடைய ஆற்றல். அவங்க அந்த வேத வசனத்தை ஆண்டவர் அவர்களுக்கு விலைக்கு சொன்னவுடன் அவங்க நடந்து வந்த சோர்வு போயிருச்சு, அயற்சி போயிருச்சு, எல்லாமே போயிருச்சு. மறுபடியும் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா 8 மைல் நடந்து போவாங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் ஆற்றல் கொடுக்கக்கூடியது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் பலன் கொடுக்கக்கூடியது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோர்வுகள், அயற்சிகள், தோல்விகள், ஏமாற்றங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையை கொடுத்து நம்மளை வேகமாய் ஓட வைக்கக்கூடியது கர்த்தருடைய வார்த்தை. மனிதனுடைய வார்த்தைகள் உங்களையும் என்னையும் சோர்வுக்கு உட்படுத்தலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுக்கும் எனக்கும் உற்சாகத்தை கொடுத்து ஓட வைக்கக்கூடியது. இந்த வேதாகம அறிவு நமக்கு தேவை. இன்னைக்கு போறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ரோட போட்டு வச்சுட்டாங்க. நம்ம வாட்டில் என்ன செய்யலாம்? பைக் 5வது கீர் போனோம்னு சொன்னா சைன்னு அந்த மீஞ்சூர் பாலத்தில் போனோம்னு சொன்னா எங்க போய் இறங்கிடலாம்? வண்டலூர் சூக்கு எதுக்கு போய் இறங்கிடலாம். அன்னைக்கு அப்படி கிடையாது. மலைகளும் காடுகளும் கரடு முரடான தேசம். ஆனா 2 பேர் மட்டும் 8 மைல் தூரம் நடந்து வந்தாங்க. மறுபடியும் 8 மைல் தூரம் ஓடுறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அதுதாங்க ஆண்டவருடைய வார்த்தையினுடைய ஆற்றல். அதுதான் வேதாகமத்தினுடைய வல்லமை. அதுதான் உயிர்த்த ஆண்டவர் தரக்கூடியதான உயிர்த்தெழுந்த வல்லமை. வேதாகமத்தில் பவுல் சொல்லுவார், சாவுக்கேதுவான நம்முடைய சரீரங்களை கிறிஸ்து இயேசுனாலே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மளை உயிர்ப்பிப்பதாக. ஒரு சம்பவத்தை வரலாற்றில இருந்து சொல்றேன், கவனிங்க. அகஸ்டின் ஒரு புனிதர் இருந்தாரு, புரியுதுங்களா? அவங்க அப்பா ரொம்ப பெரிய பிசினஸ்மேன். இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அப்ப அகஸ்டினுடைய அவங்க அப்பா ரொம்ப பெரிய பணக்காரங்கயா. இவருக்கு வந்து ஒரே ஒரு பையன், அம்மா பேர் வந்து மோனிகா. ரொம்ப பணக்காரங்கிறதுனால பாவத்துக்கு பஞ்சமே கிடையாது. அப்பா வியாபாரத்துக்காக பல இடங்களுக்கு போகிற போது பல பெண்களோடு கூட தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார், தவறான உறவுகள். அதே போல பையன் என்ன பண்ணாருன்னு சொன்னா, தன்னுடைய வீட்டிலே வேலை செய்ததான பணிப்பெண்ணோடு கூட தவறான உறவை ஏற்படுத்தி குழந்தையை பெற்றெடுத்தார். ஆனா நல்ல படித்தவர், நல்ல ஆசிரியர். ஆனால் இவருடைய ரட்சிப்புக்காக அவங்க தாய் 17 ஆண்டுகள் ஜெபம் பண்றாங்க. எத்தனை ஆண்டுகள்?
இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை? தான் பையன் மனம் திரும்பணும் என்பதற்காக 17 ஆண்டுகள் ஜெபம் பண்ணும்போது இவருக்குள்ள தன்னுடைய குற்ற மனசாட்சி குத்திக்கிட்டே இருக்குது. நான் எப்படி மனம் மாற முடியும்? இந்த தீய பழக்கத்தில் இருந்து, தேவையில்லாத இந்த உறவிலே இருந்து, தேவையில்லாத இந்த தொடர்பிலே இருந்து நான் எப்படி விடுவிக்கப்பட முடிய வேண்டும் என்று சொல்லி பல மார்க்கங்களுக்கு கடந்து போறாரு. ஆனால் விடுதலையே இல்லை. ஒரு நாள் அவங்க தாயினுடைய ஆலோசனையின்படி ஒரு மிகப்பெரிய பேராயர், ஒரு மிகப்பெரிய போதவருடைய வீட்டில் போய் தங்கி இருக்கிறாங்க. நைட்டு படுக்கிறார், தூக்கம் வரல. ஏன்னா அவ்வளவு கொடுமையான பாவங்கள். தன்னுடைய வீட்டில் வேலை செய்கிற பணி பெண்ணோடு கூட தொடர்பு கொண்டு 3 பிள்ளைகளை பெற்றெடுத்துட்டாரு. எத்தனை வயசுல? 17 வயசுல. அந்த அளவுக்கு மோசமான பாவத்தில் வாழ்ந்த இந்த மனிதன் நிம்மதியை தேடி அலைந்து கொண்டிருக்கிற போது ஒரு பார்க்கில் போய் உட்கார்ந்தாரு. எங்க? ஒரு பூங்காவில் போய் உட்கார்ந்தாரு. உட்கார்ந்தவுடன் அவருடைய காதுல ஒரு வார்த்தை கேட்கிறது. அந்த வார்த்தை என்னவென்று சொன்னால், எடுத்து வாசி. அவ்வளவுதான். அழகான ஒரு சின்ன குழந்தையினுடைய ஒரு குரல். இவர் ஏற்கனவே நான் பாவத்திலிருந்து விடுதலை பெறணும், இந்த தவறான பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை பெறணும், யார் என்னை விடுவிப்பாங்கிற அந்த வேதனையோடு பாவத்தின் போராட்டத்தோடு கூட இருக்கக்கூடிய சூழ்நிலையில எடுத்து வாசிங்கிறதான அந்த சத்தத்தை கேட்டவுடன் அந்த பார்க்கில் இருந்து எழுந்து தன்னுடைய அறைக்கு சென்று வேதாகமத்தை எடுத்து வாசிக்கிறார். அந்த அவர் எடுத்து வாசித்த அந்த பகுதி தான் ரோமர் 13ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள். யாரா வாஸ்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், வாசிங்க பார்க்கலாம். நீங்க இந்த வார்த்தை தாங்க. அவர் ரூமுக்கு வந்த உடனே இந்த வார்த்தையை எடுத்து வாசிக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தையை வாசித்தவுடன் இந்த வார்த்தை என்னை கட்டி போட்டது. இந்த வார்த்தைக்கு முன்னாகவும் போக முடியல, பின்னாலேயும் போக முடியல. இந்த வார்த்தை என் உள்ளத்துக்குள்ள பசிமரத்து ஆணியை போல என்ன செய்தது? விழுந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, 17 ஆண்டுகளாக விட முடியாத பாவத்தை விடுவதற்கு கர்த்தருடைய வார்த்தை உதவி செய்தது. இதுதான் ஆண்டவருடைய வார்த்தையினுடைய ஆற்றல். இந்த ஆற்றல் உள்ள வார்த்தை உங்களையும் என்னையும் ஆறுதல் படுத்தட்டும். இந்த உயிர் தெழுந்த நாளில் இந்த வார்த்தை நமக்கு ஒரு புதிய உற்சாகத்தை கொடுக்கட்டும். இந்த வார்த்தை சொல்லுகிறதான எச்சரிப்புகளுக்கு கவனமாய் செவி கொடுப்போம். உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நாம் தொடர்ந்து செய்வோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மேன்மை அடையும். கரெக்டுங்களா? முதலாவது என்ன சொன்ன? ஆண்டவர் பெண்களுடைய சமூக நிலையை மாற்றி எழுதினார். இரண்டாவது, ஆண்டவர் வேதாகமத்தை குறித்த அறிவை என்ன செய்தார்? மாற்றி எழுதினார். மூணாவது, அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா, இந்த யோவான்ல பார்த்தீங்களா, இவங்க என்ன பண்றாங்க தெரியும்? இந்த சீடர்கள் படகை எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ள போறாங்கயா. படகு எடுத்துட்டு என்ன செய்யறாங்க? கடலுக்குள்ள போறாங்க. மீன் பிடிக்கிறாங்க. ஒரு மீன் கூட அவர்களுக்கு என்ன செய்யவில்லை? அகப்படவே இல்லை. சோர்ந்து போய் இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, விடிய விடிய உழைக்கிறாங்க. மீனவர்கள் எதுவுமே இல்லை. அப்பொழுது கடற்கரையிலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, பிள்ளைகளே உங்கள் வலையை படகுக்கு வலதுபுறமாக போடுங்கள் அப்படிங்கிறாரு. இயேசு கிறிஸ்து ஒன்றும் ராசி பலன், அந்த மாதிரி ராசி பலன் சொல்றவர்லாம் கிடையாது. புரிதுங்களா உங்களுக்கு? வீட்டை இடிச்சு இந்த மூலையில கட்டு, இல்லைன்னா இந்த பொருளை எடுத்து இங்க வைன்னு சொல்றதுக்கு இயேசு கிறிஸ்து யாரு கிடையாது. ராசி பலன் சொல்றவர் கிடையாது. நீங்க அப்படி யோசிக்கவும் கூடாது. நமக்குள்ள மூட பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடாது. ஃபுல்லாக உங்களுக்கு பிற்போக்குத்தனமான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. ராசி பலன் பார்க்கறது, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒன்று வீட்டில் வாங்கி வைக்கிறது, இந்த இந்த சங்காத்தமே நம்மள்ட்ட என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இது ஆண்டவருக்கு என்ன கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய எதிர்காலங்கள், உயர்வுகள், ஆசீர்வாதங்கள், பொருளாதார மேன்மைகள் எல்லாமே கர்த்தருடைய கரத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற யாருடைய கரத்திலையும் கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா சோசியத்தை நம்பக்கூடாது. அதில் நமக்கு நம்பிக்கையும் கிடையாது. வாஸ்துகளை நம்பிக்கையும் கிடையாது. நமக்கு ஜோசியம், வாஸ்து, மேன்மை எல்லாமே ஆண்டவர் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. அப்ப ஆண்டவர் வலதுபுறமாக மீனை என்ன செய்யுங்க, சாரி வலைய போடுங்கன்னு சொல்றாரு. வலைய போட்ட உடனே பேதுருவுக்கு இது யாருன்னு தெரியல. யோவான் சின்ன பையன்,
அவர் சொல்றாரு, ஏய் அது கர்த்தர்ப்பா அப்படிங்கிறாரு. கர்த்தர்னு சொன்ன உடனே பேதுரு என்ன பண்றாருன்னு சொன்னா, தன்னுடைய உடையை உடுத்தி கொண்டு தண்ணிக்குள்ள குதிச்சு யார் பக்கத்துல வாரா? தேவன் பக்கத்துல வாராரு. ஏன் தெரியுங்களா? பேதுருவுக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி இருந்ததுங்கய்யா. என்ன குற்ற மனசாட்சி அப்படின்னு சொன்னா, நான் ஆண்டவரை 3 தடவை என்ன செய்ய மறுதலிச்சேன். அது மட்டும் கிடையாது, பேதுருவினுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை விட்டு தூரமாக வந்து விட்டார். ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னு சொன்னா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பேதுரு போய் பார்த்தாரா பார்க்கலையா? பார்த்தாரு தானே? 20ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. யோவான்ல 2 பேர் ஓடி வருவாங்க. பேதுரு ஓடி வருவாரு, யோவானும் ஓடி வருவாங்க. அப்ப பேதுருவும் சரீரத்தை பார்த்தாரு. தோமாவோடு கூட பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள இருக்கிற போது ஆண்டவரை தன்னுடைய காயங்களை காமிப்பாரு. ஆனாலும் இவர்கள் நம்பவில்லை. ஏற்கனவே கிறிஸ்துவை மறுதலித்தவர்கள், ஏற்கனவே உயிர்த்த இயேசுவை பார்த்தவர்கள் மறுபடியும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, தங்கள் பழைய வேலைக்கு திரும்பி போறாங்க. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளே. என்ன ஒரு அழகான வார்த்தை தெரியுமா? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கலாம்? டேய் திருட்டு பசங்களா, என்ன பேதுரு என்ன மறுதலிச்சிட்டு ஒருத்தனாவது வந்து, ஏய் எங்க ஆண்டவரை அடிக்காதீங்கடா அப்படின்னு எவனா ஒருத்தன் வந்து என்ன பண்ணீங்க? ஒரு ராணுவ கேள்வி கேட்டீங்களாடா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கலாம்? ஆண்டவர் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த படகோட மூழ்கி செத்து போங்கன்னு சொல்லல. என்ன நீ கை விட்டுட்ட, என்னை விட்டு ஓடி போயிட்ட. ஆண்டவர் சொல்றாரு, அந்த வார்த்தையை கவனிங்க, பிள்ளைகளே. அந்த பிள்ளைகளேங்கிற வார்த்தை எவ்வளவு அன்பான வார்த்தை தெரியுமா? பிள்ளைகளேங்கிற வார்த்தை அவர்களை கடிந்து கொள்ளவில்லை. பிள்ளைகளேங்கிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, நான் உங்களோடு கூட இழந்து போன உறவை மறுபடியும் புதுப்பிக்க விரும்புகிறேன். அதனாலதான் சொல்றாரு பிள்ளைகளே. நம்மனா என்ன பண்ணிருப்போம் சொல்லுங்க பார்க்கலாம்? அவன் எனக்கு பிள்ளையும் கிடையாது, பையனும் கிடையாது. கல்யாணம் பண்ற வரைக்கும் அம்மா அப்பா அப்பா அண்ணன் சொல்லி சுத்தி சுத்தி வந்தா, என்னைக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சேனோ அன்னையில இருந்து என்ன பண்றது கிடையாது, நம்மளை மதிக்கிறதே கிடையாது. என்ன மந்திரம் வச்சாலோ என்ன செஞ்சாங்களோ தெரியல. போறவங்க வாரவங்கலாம் சொல்லுவோம், திருட்டு பைய எப்படி வளர்த்தன் தெரியுமா? அவனை ஒரு 5 நிமிஷத்துல என்ன பண்ணிட்டான்? மாறிட்டான். பெற்றோர்கள் பிள்ளைகளை சபிக்கக்கூடிய காலம் இது. ஆனால் ஒருவர் தன்னை விட்டு ஓடி போனான், மறுதலித்தான், சத்தியம் பண்ணினான், இயேசு எனக்கு தெரியாது அப்படி என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய சீடனுங்கிறதான அந்த உறவை துண்டித்து கொண்டார். ஆனாலும் ஆண்டவர் கரையிலே வந்து அவர்களை சொல்லக்கூடிய வார்த்தை, பிள்ளைகளே சாப்பிடுவதற்கு ஏதாவது கொடுங்கள். ஆண்டவருக்கு கொஞ்சம் அதிகம். ஏன் தெரியுமா? மீன் தான் ஒண்ணுமே பிடிக்கல, பிற எங்க சாப்பிடுறதுக்கு? கரெக்டுங்களா? ஆண்டவர் சொல்லுவாரு, நீங்க பிடிச்ச மீன்ல கொஞ்சம் கொண்டு வாங்க. அதற்கு முன்பாகவே கரையில ஆண்டவர் ஒரு கையேந்தி பவனை போட்டு வச்சிருப்பாரு. அப்படித்தானே? கரையில் என்ன பண்ணிருப்பாரு? சுட்ட மீனும் அப்பமும் இருக்கும். ஆண்டவர் நல்ல கார்பெண்டர்னு நமக்கு தெரியும். ஆண்டவர் மீன் பிடிப்பதற்கு வழிகாட்டினாரு. ஆண்டவர் நல்ல ஒரு சமையல்காரரும் கூட. ஆண்டவர் என்ன செஞ்சார்? சாப்பாடு ஆக்குனார்ல, வச்சு அவங்களுக்கு கொடுக்கிறாரு. இவன் கஷ்டப்பட்டு மீன் பிடிக்கிறான், சாப்பாடு கிடையாது. ஆண்டவர் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, பிள்ளைகளே நீங்கள் புசியுங்கள்னு சாப்பாடு கொடுக்கிறாரு. இதுதான் வந்து ஆண்டவர் உறவை என்ன செய்கிறார்? மறுபடியும் கட்டி அமைக்கிறார். நான் முதலாவது சொன்ன, ஆண்டவர் பெண்களுடைய சமூக அந்தஸ்தை மறுசீரமைக்கிறார். இரண்டாவது, வேதாகம அறிவை மறுசீரமைக்கிறார். மூன்றாவது, உயிர்த்த ஆண்டவர் துண்டிக்கப்பட்ட உறவை மறுபடியும் கட்டி எழுப்புகிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் தாங்க ஆண்டவர் வந்து கரையில காத்திருக்கிறாரு. என்னுடைய பிள்ளைகள் என்னோடு கூட வந்து என்ன செய்ய வேண்டும்? உணவருந்த வேண்டும். ஆனா ஆண்டவர் சொல்லுவது என்ன அப்படின்னு சொன்னா, ஏன் கூட இன்னைக்கு ஒரு நாள் நீ என்ன செய்ய? போஜனம் பண்ணு. அப்ப என்ன தெரியுங்களா உங்களுக்கு?
இயேசு கிறிஸ்து கலிலேயா கடற்கரை ஓரத்தில் தன்னுடைய சீடர்களோடு கூட உணவு அருந்துகிறார். என பேதுருவுக்கு தெரியும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம கடந்த காலம் கெட்ட காலமாக இருக்கலாம். கடந்த காலத்தினுடைய பாவத்தினுடைய கொடுமையை ஆண்டவர் மட்டும்தான் மாற்றி எழுத முடியும். நம்ம கடந்த கால சாபத்தை ஆண்டவர் மட்டும்தான் மாற்றி எழுத முடியும். நம்முடைய கடந்த கால குற்ற மனசாட்சி நம்ம இருதயத்தை கொல்லலாம். ஆண்டவர் மட்டும்தான் மாற்றி எழுத முடியும். அது பேதுரு அறிந்திருந்தார். உங்க கடந்த காலத்தை, உங்கள் தலையெழுத்தை யாராலும் மாற்ற முடியாது, உயிர்த்த ஆண்டவராகிய இயேசுவை தவிர. பேதுருவுக்கு அது தெரிஞ்சதுனாலதான் கடற்கரையில கர்த்தர் என்று தெரிந்தவுடன் தண்ணிக்குள்ள குதிச்சு ஆர்வமா ஆண்டவர்ட்ட என்ன செய்யறாரு? நீச்சல் அடிச்சு ஓடி வராரு. இந்த இயேசுனுடைய உயிர்ப்பின் பண்டிகையை கொண்டாடக்கூடிய நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் ஆர்வமாய் வந்து நம்ம கடந்த காலத்தை மாற்றி எழுதுவதற்கு நாம் முயற்சி செய்வோம். பேதுருவை ஆண்டவர் என்ன செய்தார்? கடந்த காலத்தை மாற்றி எழுதினார். உணவை கொடுத்தார். அவர்களை உற்சாகப்படுத்தினார். பிள்ளைகளே என்று அழைத்தார். அவர்களை சபிக்கவில்லை, திட்டவில்லை, ஏசவில்லை. ஆண்டவர் அவர்களுக்கு போஜனம் கொடுக்கிறார். ஏன்னா நைட்டெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கிறீங்கப்பா, உங்களுக்கு பசியா இருக்கும், வாங்க நான் உங்களுக்கு போஜனம் தாரேன். நீங்க எத்தனை பேர் உங்க கடந்த காலத்தை விட்டுட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக வர விரும்புறீங்க? ஆண்டவரே, என் கடந்த காலங்கள் இருளானவைகள் தான், என் கடந்த கால சிந்தனைகள் மோசமானவைகள் தான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரோடு கூட உள்ள உறவை நான் மறுபடியும் புதுப்பிக்க விரும்புகிறேன் என்று நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிற போது ஆண்டவர் நம்முடைய உறவை மறுபடியும் புதுப்பித்து என்ன செய்வார்? கட்டி எழுப்புவார். புதிய உறவு நமக்கு தேவை. இந்த உறவு ஆண்டவரோடு கூட மட்டும்தானே கிடையாது. சபைக்குள்ள இருக்கக்கூடியதான உறவுகள், குடும்பத்துக்குள் இருக்கக்கூடிய உறவுகள், அண்ணன் தம்பி கடையில் இருக்கக்கூடியதான உறவுகள், சக மனிதனோடு கூட இருக்கக்கூடிய உறவுகளையும் ஆண்டவர் கட்டி எழுப்ப விரும்புகிறார். உறவுகள் ரொம்ப முக்கியமானதுங்கய்யா. உறவுகள் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்மளால வாழ முடியாது. மேபி நம்ம அண்ணன் தம்பி நம்ம கூட பேசலாம், மாமா மச்சம் பேசலாம், அல்லது பேசாம இருக்கலாம். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய உறவு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு சக மனிதனுடைய உறவு ரொம்ப முக்கியம். என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? கரெக்டு தானே? நான் எப்பொழுதுமே அப்படித்தான் சொல்லுவேன். ஆண்டவருடைய உறவும் தேவை, சக மனிதனுடைய உறவும் தேவை. அதனால நீங்களும் நானும் எந்த மனிதனோடும் கூட பகை வைத்துக் கொள்ளக்கூடாது. எந்த மனிதர்களும் நமக்கு எதிரிகள் கிடையாது. எல்லாருமே சக நண்பர்கள், எல்லாருமே சக மனிதர்கள். ஆண்டவர் உறவை புதுப்பிக்க விரும்புகிறார். முடிக்கலாமா? முதல் காரியத்தை சொல்லுங்க பார்க்கலாம். முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன்? ஓகே. இரண்டாவது, அறிவை மாற்றினார். மூணாவது, உயிர்த்த ஆண்டவர் நம்முடைய பழைய உறவை புதுப்பிக்க விரும்புகிறார். கரெக்டுங்களா? சோ இந்த மூணு காரியத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால் நிரப்பி நிறைவாக நம்மளை நடத்துவாராக.